நல்ல மீன்களை தேடி வாங்குவதும் அதற்கான விலையை பேரம் பேசுவது கொல்கத்தாவின் மக்களுக்கு தினசரி வேலைகளில் ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற சந்தைகளில் ஆயிரக்கணக்கான கிலோ மீன்கள் விற்கப்படுகின்றன. ஸ்ரீதம் பிஸ்வாஸ் போன்ற மீனவர்கள் அருகிலுள்ள பகுதிகளில் இந்த மீன்களை பிடிக்கிறார்கள். 35 ஆண்டுகளாக இவர் இச்சாமதி நதியை வாழ்வாதாரமாக நம்பியிருக்கிறார். ஆனால் இப்போதெல்லாம் மீன்வரத்து முன்பை விட குறைந்திருக்கிறது என்கிறார் ஸ்ரீதம் பிஸ்வாஸ். இச்சாமதியில் மீதமிருக்கும் நீர் கரைகளில் உருவாகி வரும் குடியிருப்புகளால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருகிறது. கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலக்கின்றன. ஊடுருவி நீர் தாவரமான ஆகாய தாமரையின் வளர்ச்சிக்கு சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. சபர்ணா சரஸ்வதி போன்ற சிலர் இங்கேயே தங்கி இச்சாமதி ஆற்றை மீட்டெடுக்க தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள். இவர் ஆகாய தாமரையை சுத்திகரிக்கும் வேளையில் உள்ளூர் மக்களுக்கு தலைமை வகிக்கிறார். சுத்தப்படுத்தும் வேலையின் நோக்கம் என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆற்றின் மீது சூரிய ஒளி பட வேண்டும். இதன் மூலம் படகுகளால் நகர முடியும். இதை பற்றி சொல்லும் போதே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு வியப்பான தனித்துவமான அனுபவம். மீனவர்களால் மீன் பிடிக்க முடிகிறது. மீன்கள் முழு அளவுக்கு வளர்வதை பார்க்கிறோம். இதை ஒரு நீண்டகால வெற்றியாக மாற்ற வேண்டுமானால் ஆற்றிலிருந்து சேகரிக்கும் தாவரங்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சபர்ணா சரஸ்வதி தெரிந்து கொண்டார். ஆகவே ஆகாய தாமரை கழிவுகளை வாழை இலை மற்றும் மாட்டுச்சாணத்துடன் கலந்து எருவாக மாற்றக்கூடிய 80 மண்புழு உரக்குழிகளை உருவாக்கினார்கள். ஆற்றை சுத்தப்படுத்திய பிறகு எருவை உருவாக்க உதவினேன். அதில் நிறைய வருமானம் கிடைத்தது. எனக்கு மட்டுமல்ல, 80 குடும்பங்களுக்கு லாபம் கிடைத்தது. தனது குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து வரும் இந்த ஆற்றின் மீதான சபர்ணாவின் அன்பு எல்லோருக்கும் தொற்றிக்கொள்கிறது. அருகில் இருக்கும் பல கிராமங்கள் இது போன்ற சுத்தப்படுத்தும் பணிகளை துவக்கியுள்ளனர். இச்சாமதி ஆற்றின் சில பகுதிகள் சுத்தமாகி இருக்கின்றன. முன்பு இங்கு இருந்த பல மீன் இனங்களை மீனவர்கள் மீண்டும் ஆற்றில் விட்டிருக்கிறார்கள்.